காவேரி வந்து அப்படியே வந்து மனசு கஷ்டத்தோட போகிறத பார்க்குறாங்க அம்மு. அவங்களால தாங்கிக்கவே முடியல. அப்படியே மனசு கஷ்டத்தோட அவங்களும் நிற்கிறாங்க. அப்போ கரெக்டாக விஜய் வராரு. விஜய் வந்தோடனே வந்து அம்மு வந்து ரொம்ப வந்து சேடாக இருக்கிறத பார்த்துட்டு, "என்ன அம்மு, என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "ஒன்றும் இல்லை டாடி, போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. அம்மு வந்து வாயை திறக்காமல் வந்து ரொம்ப அமைதியாகவும் அதே டைமில் ரொம்ப வந்து வருத்தமாகவும் இருக்கிறத வந்து விஜய் நோட் பண்ணுறாரு. விஜய் வந்து, "இங்கே பாரு அம்மு, அப்பாவை நீ நம்புறல, அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்ல, ப்ளீஸ் அம்மு சொல்லு, என்ன நடந்தது? ஸ்கூலில் மிஸ் ஏதாவது திட்டினாங்களா? அதனால தான் இப்படி இருக்கியா? காவேரி மிஸ் ஒன்று திட்டாங்களா? அதான் கஷ்டமாக இருக்கியா?" அப்படின்னோடனே, "பாவம் அவங்க தான் திட்டு வாங்கினாங்க டாடி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. "என்ன சொல்கிற?" அப்படின்னோடனே நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சொல்கிறா. இந்த மாதிரி வந்து அவங்கள திட்டுறாங்க, என்கிட்ட பழகுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே வருத்தமாக போகுது விஜய்க்கு. "சரி கவலைப்படாத அம்மு, அந்த விஷயத்த அவங்க பார்த்துப்பாங்க, நீ ஏன் கவலைப்படுற?" அப்படின்னோடனே, "இல்லைப்பா, நம்ம செய்கிறது தான் தப்புன்னு எனக்கு தோணுது. நீ என்ன சொல்கிற அம்மு?" "ஆமாப்பா, நீங்கள் இதுக்கப்புறம் காவேரி மிஸ் கிட்ட எங்கள் ஸ்கூல் பக்கத்துலலாம் பேசாதீங்க. உங்களுக்கு பேசணும்னு தோணுச்சுன்னா அவங்க வீட்டில் போய் பேசுங்க, சரியா? அதே மாதிரி காவேரி மிஸ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேணாப்பா. நான் வந்து சீக்கிரமாகவே கிளாஸ் ரூமுக்கு போயிடுறேன், ப்ளீஸ்ப்பா" அப்படின்னோடனே குழந்தையோட அந்த சுச்சுவேஷனை பார்த்துட்டு மனசு கஷ்டப்படுறாரு விஜய். பாவம், குழந்தைக்கு எவ்வளோ பக்குவமாக இருக்கா. காவேரி மனசு புண்படக்கூடாதுன்னு நினைக்கிறா. உண்மையிலேயே இவ பொண்ணாக கிடைக்க காவேரி கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே யோசிக்கிறார் விஜய். "சரிடா செல்லம், அவ்வளோதானே, சரி இதுக்கப்புறம் காவேரி மிஸ்ஸுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நம்ம பார்த்துக்கலாம், சரியானோடனே சரிப்பா" அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போகிறாங்க அம்மு. இங்கே வந்து காவேரி மனசு கஷ்டத்தோடய உட்காந்துருக்காங்க. அவங்க அம்மா கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாம் பகிர்ந்துக்கிறாங்க. "நீ கவலைப்படாதடி, சரியாயிடும். பாவம் குழந்தை, அந்த விஷயம் கூட அவங்க புரிஞ்சுக்காம நடந்துக்கிறாங்க. அதுக்கு நீ என்ன பண்ண முடியும் காவேரி? இங்கே பார், அதுக்காக குழந்தைகிட்ட பழகாமலாம் இருக்காது, சரியா?" அப்படி சொல்கிறாங்க. உன்னை காவேரி யோசிச்சுட்டே அப்படியே இருக்காங்க. அடுத்த நாள் காவேரி வந்து கரெக்டாக ஸ்கூலுக்கு வராங்க. அப்போ கரெக்டாக பார்க்குறாங்க, வழியில் பார்த்தா வந்து கேட்டாண்ட இந்த அம்முவை காணோம், அவங்க அப்பாவையும் காணோம். ஒரே யோசனையாக உள்ளே வராங்க. பார்த்தா கிளாஸ் ரூமில் அம்மு வந்து உட்காந்துட்டு புக்ஸ் எல்லாம் எடுத்து அழகாக வந்து எழுதிட்டுருக்கா எதையோ. அதை பார்த்து வந்து காவேரி அது அப்படியே ஆச்சரியப்படுறாங்க. "அம்மு" அப்படின்றாங்க. "குட் மார்னிங் மிஸ்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எல்லாருமே. அப்போ காவேரியும் வந்து குட்டி காவேரியும் குட் மார்னிங் சொல்கிறா. "அம்மு, நீ சீக்கிரமாக வந்துட்டியா?" அப்படின்னு. "ஆமாம் மிஸ், நான் உள்ளே வந்துட்டேன்." "இல்லை, எப்போவும் வெளியே தானே?" "இல்லை மிஸ், சீக்கிரமாக வந்ததால் உள்ளே வந்துட்டேன் மிஸ்" அப்படின்னு. "உன் அப்பா?" "என் அப்பாவும் கிளம்பிட்டார் மிஸ்" அப்படின்னு சொல்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது நம்ம காவேரிக்கு. அடுத்து வந்து இங்கே வந்து காவேரி வந்து லெசன் நடத்துறது எல்லாமே வந்து வாட்ச் பண்ணி அம்மா அழகாக எழுதி ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்தில் லஞ்ச் டைமும் வந்துடுது. எல்லா குழந்தைங்களும் சாப்பிடும்போது அம்முவும் கூட சேர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த காவேரி ஆச்சரியப்படுறா. "அம்மு எப்போவுமே நம்ம கூட தானே உட்காந்து சாப்பிடுவா, இன்றைக்கி என்ன தனியாக சாப்பிட்றா?" அப்படின்னோடனே காவேரியை பார்த்துட்டே அம்மு வந்து குழந்தைங்க கூடலாம் வந்து சந்தோஷமாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பேசிக்கினே பழகிட்டே சாப்பிட்றா. அதையெல்லாம் பார்த்தா காவேரிக்கு ஆச்சரியம் தாங்கவே முடியல. அப்படியே கண்கொட்டாமல் அம்முவே பார்த்துட்ருக்காங்க. ஒன்றும் புரியலையா, அம்முக்கிட்ட எப்படி இந்த சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. அடுத்து வந்து சர்க்குலர் வந்திருக்கு, காம்படிஷன் அதுக்கப்புறம் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நம்ம ஸ்கூலில் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஸ் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அது எல்லாமே அம்மு வந்து கேட்டுட்ருக்காங்க. காவேரி வந்து "சரிங்க மிஸ், ஓகே தானே?" அப்படின்னா, "ஓகே தாங்க" அப்படி சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டீங்கல்ல, எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? இங்கே இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப சூப்பராக செலிப்ரேட்டிங்ஸ் எல்லாமே வராங்க, ரொம்ப நல்லா நடக்க போகுது. இதுக்கு நீங்கள் எல்லாருமே ப்ரிப்பேர் ஆகணும். இதில் நிறைய வந்து டான்ஸ் இருக்குது, பாட்டு போட்டி இருக்குது, அதுக்கப்புறமா வந்து நிறைய பேருக்கு வந்து கதை சொல்கிற போட்டி கூட இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் கலந்துக்கிறீங்களா? அப்படின்னா, "ஓகே மிஸ்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. யார் யார் என்ன வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குழந்தையாக வந்து காவேரி வந்து கேட்குறாங்க. கரெக்டாக அம்மு டேம் வந்தது. அம்மு டேம் வந்துட்டு அம்மு எழுந்துக்கிறாங்க. "மிஸ், நானும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டேன் மிஸ் எல்லாத்துலேயுமே" அப்படி சொல்லிட்டு குழந்தைங்க சொல்கிறா. "ஓகே" அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இந்த குழந்தை வந்து அமைதியாக "சரிங்க மிஸ்னு" உட்காந்துடுறா. ரொம்ப பேசலை. அதையெல்லாம் வாட்ச் பண்ணுறாங்க நம்ம காவேரி. வந்து ஈவினிங் வந்து கிளாஸ் விடும்போது அம்மு தனியாக போகிறாங்க. "அம்மு, என் கூட வாடணுன்னு." "வேணாம் மிஸ், நீங்கள் என் கூட வந்தீங்கன்னா ஹெட் மிஸ்ஸஸ் உங்களை திட்டுவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படியே அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க காவேரி. குழந்தைக்கு எவ்வளோ மெச்சூரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.